மக்களுக்கான போராட்டம் கண்டிக்கிறோம். புதிய பேருந்து நிலையத்தை திறக்காத புதுச்சேரி நகராட்சியை கண்டிக்கிறோம். புதிய பேருந்து நிலையத்தை திறக்க நடவடிக்கை எடுக்காத புதுச்சேரி அரசை கண்டிக்கிறோம். திறந்து விடு. புதிய பேருந்து நிலையத்தை திறந்து விடு. வீணடிக்காதே. சரியான திட்டமிடுதல் இல்லாமல் மக்களுடைய வரி பணத்தை போக்குவரத்து நெரிசலால் கண்டிக்கிறோம். புதுச்சேரி அரசை கண்டிக்கிறோம். அதிமுக போராட்டம் முடிவடையாது. திறந்து விடு. புதிய பேருந்து நிலையத்தை திறந்து விடு. பல்வேறு கட்டிடங்கள் இன்று அவல நிலைக்கு சென்று கொண்டிருக்கின்றன. அந்த வகையில் நீங்க பாத்தீங்கன்னா அண்ணா திடல் கட்டினாங்க, இன்னும் மக்கள் பயன்பாட்டுக்கு திறக்கல. உப்பளம் தொகுதியில் அதே மாதிரி தான் ஒரு மூணு போத்து குடோன் ஒரு 4 கோடிக்கு சீல் பண்ணாங்க. அதை மக்களுடைய பயன்பாட்டு கொண்டு வரல. பீச் ரோட்ல இருக்கிற பழைய சாராயால பல கோடி ரூபாய்க்கு செலவு பண்ணி கட்டுமானம் பண்ணி செஞ்சாங்க. அது ஏன் கட்டினாங்க, என்னத்துக்கு கட்டினான்னு கூட தெரியாது. கடற்கரை மேலாண்மை வாரியத்தினுடைய சட்ட விதிகளுக்கு புறம்பா கட்டினாங்க கடந்த கால திமுக காங்கிரஸ் ஆட்சியில. இப்ப இன்னி வரைக்கும் அது திறப்புழா அங்க நடத்தல. நம்மளுடைய முதலமைச்சர் அங்க தற்காலிகமா கவர்னர் மாளிகை போகும்னாரு, அதுவும் போனதா தெரியல. அந்த வரிசையில நீங்க பாத்தீங்கன்னா இந்த ஒரு 33 கோடி ரூபாய் செலவு பண்ணி புதிய பஸ் நிலையம் கட்டப்பட்டது. அது கட்டப்பட்டு அதாவது புதிய பஸ் நிலையம் ஏற்கனவே இருந்தது புனரமைக்கப்பட்டது. அது பஸ் நிலையம் புனரமைக்கப்பட்டு அந்த அந்த கட்டுமான பணிகள் முழுவதும் புதுச்சேரி நகராட்சியிடம் ஒப்படைத்து 4 மாத காலம் ஆகுது. 4 மாத காலம் ஆகியும் இன்று வரை மக்களுடைய பயன்பாட்டுக்கு இந்த அரசு கொண்டு வரல. இது சம்பந்தமா ஏற்கனவே நாங்கள் மாண்புமிகு கழகத்துடைய பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய பொதுச் செயலாளருடைய அனுமதி பெற்று அங்கே ஒரு போராட்டம் நடத்தணும், அந்த கட்டுமான பணியை நடத்தணும். அப்புறம் மாண்புமிகு முதலமைச்சர் ஒரு தேதி சொன்னாரு, அதுலயும் திறக்கல. அப்புறம் தமிழ் புத்தாண்டுல திறந்துருன்னு சொன்னாங்க, அதையும் திறக்கல. இப்போ ஏதோ ஒரு தேதி சொல்லிக்கிறாங்க, அதுல அவங்க திறப்பாங்களா என்னன்னு தெரியல. இந்த மாதிரி அதுல என்ன பிரச்சனை இருக்குது? முதல்ல ஒரு புதிய பஸ் நிலையம் கட்டுமான பணி முழுமே நிறைவடைந்து போச்சு. ஏற்கனவே அதாவது பஸ் நிலைய விரிவாக்கத்துக்கு பதிலாக இங்க இருக்கிற அரசு எந்த விதமான திட்டமிடுதலும் இல்லாம வணிக வளாக விரிவாக்கம் செஞ்சாங்க. இப்போ அதுல ஒரு 32 கடை கட்டிக்கிறீங்க. இந்த 32 கடை யாருக்கு பிரிச்சு கொடுக்குது என்பதுல அதிகார மோதல். இந்த அதிகார மோதலால இன்னைக்கு பாத்தீங்கன்னா அந்த மக்கள் பயன்பாட்டுக்கு அது வராதால இவ்வளவு போக்குவரத்து நெரிசல். இங்க பாத்தீங்கன்னா இந்த ரயில்வே கேட் மேம்பாலத்துக்கு அடிக்கல் நாட்டப்பட்டது. இந்த தற்காலிக பஸ் நிலையத்தால அந்த பணியும் செய்ய முடியல. இங்க போக்குவரத்து நெரிசல். இங்க எதிர்க்கே பாத்தீங்கன்னா நீதிமன்றம், இதுக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா எங்க ஊருக்கு ரோடேப்பட்டு, அங்குநாக்கிய தோட்டம், ஆட்டுப்பட்டி, அந்த மக்கள் புழுதியில தினந்தோறும் திருச்சி சாப்பிட்றாங்க. யூரின் போறதுக்கு இங்க உள்ள இடம் கிடையாது, எல்லாம் அந்த பக்கமும் போறாங்க உயிருக்கு. அப்ப இதை ஆளக்கூடிய இந்த அரசு ஏன் இப்படி மக்களுடைய நலன் சம்பந்தமான இந்த பிரச்சனையில கூட ஒரு பஸ் ஸ்டாண்டு விரிவாக்கம் என்பது கட்டி முடிச்ச போய் திறக்க வேண்டியதானே. அதை திறக்க வலியுறுத்தி
கழகத்துடைய பொதுச்செயலாளர் மாண்புமிகு எடப்பாடியார் அவர்களுடைய அனுமதியை பெற்று இந்த ஒரு கவன ஈர்ப்பு கோஷ போராட்டத்தை இப்போ நாங்கள் நடத்துகிறோம். அது இதுக்கு மேலேயும் அவர் வந்து திறக்கணும்னு நாங்கள் வந்து அதை இது பண்ணுறோம். அரசு வலியுறுத்தும்.